ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 17. கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள், அதன் தொடர்ச்சி. அனைவரையும் கவரும் பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரானை நம்மை ஈர்க்கும் சக்தியின் மையமாக வைக்கும் பொழுதுதான் நம்மிடையே உள்ள உறவுகள் பக்குவம் அடைகின்றன. உண்மையில் நாம் எல்லோரும் கிருஷ்ணருடன் நிலையான உறவு கொண்டுள்ளோம். அவர்தான் ஆதாரம். இதனால் அவர்தான் எல்லாவித ஈர்ப்பு சக்திகளின் மையம். எனவே நாம் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் மறதியில் ஆழ்த்தப்பட்ட அந்த உறவை மீண்டும் உயிர்த்து எழச் செய்வதாகும். காரணம், மறைக்கும் பொருளாகிய மாயாசக்தி தற்காலிக மறதியை நம்மிடையே வளர்த்து விட்டது. எனவே கண்ணபிரானுடன் உள்ள நிலையான உறவை புதுப்பிக்க செய்வதற்கு நாம் கர்ம யோகத்தை மேற்கொள்ள வேண்டும். மனவாசகம் கடந்த செயல் உணர்விற்கு அதுதான் முதல் படியாகும். கண்ணபிரானின் நிலையான தொண்டன் என்ற மெய்யுணர்வை ஒவ்வொருவரிடத்தும் உயிர்த்தெழச் செய்வதற்கு கர்மயோகி உதவி செய்யலாம். உலகியல் செயல்களுக்கு அடிமையாகியுள்ள சாதாரண மக்களுக்கு அவர்களது வழக்கமான அலுவல்களில் எந்த இடையூறும் ஏற்படாமல் கர்மயோகிகள் தங்களால் இயன்ற உதவியை செய்யலாம். உண்மையில் நாம் குறிப்பிட்டுள்ளதை போன்றுதான் கண்ணபிரானும் பகவத்கீதையில் அறிவுறுத்துகிறார். உலக மக்களின் நலன் கருதி அவர்களுடைய அன்றாட அலுவல்களிலிருந்து அவர்கள் தடுக்கப்படக்கூடாது. அதற்கு மாறாக கர்மயோக முறையின் எல்லைக்குள் அவர்களை உட்படச் செய்து அவர்களுடைய அலுவல்களில் தொடர்ந்து ஈடுபடுமாறு ஊக்கப்படுத்தலாம். சாதாரணமாக இத்தகைய மக்கள் கிருஷ்ண பகவானிடம் உள்ள நிலையான உறவை அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதற்கு மாறாக மாயையின் உந்துதலால் அவர்கள் தங்களையே கிருஷ்ணரை போல் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் மிக உயர்ந்த அனுபவிப்பாளர் என்று தங்களையே கருத்திக் கொள்ளும் போலியான நிலைமை அவர்கள் இயற்கை சக்தியின் மீது அதிகாரம் செலுத்த நினைக்கும் பொழுது பெருந்துன்பத்தை கொடுக்கிறது. இருந்த போதிலும் இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்தும் சக்தியை இவர்களால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. ஏமாற்றம் அல்லது குழப்பம் ஏற்படும் போது இந்த அனுபவிக்கும் எண்ணத்தை கைவிடுவதாக நடிக்கும் இவர்கள் இயற்கையினை இன்னும் அதிகமாக அனுபவிக்கும் ஆர்வத்துடன் பொய்யான துறவரத்தை ஏற்கிறார்கள். அதன் விளைவாக ஏற்படும் தொல்லைகளையும் செக்கில் கட்டப்பட்டிருக்கும் மாடுகளை போல் அனுபவித்து அவதிப்படுகிறார்கள். ஆயினும் மாயையால் உருவாக்கப்பட்ட பொய்த் தோற்றத்தால் உண்மையாகவே தாங்கள் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக நினைப்பார்கள். எனவே இது போன்றவர்களின் முட்டாள்தனமான செயல்களுக்கு எந்த இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் கற்றறிந்த கர்மயோகிகள் அவர்கள் அதிகமாக நாட்டம் செலுத்தும் செயல்களில் கிருஷ்ணரிடம் தொடர்பு கொள்ளுமாறு தந்திரமாக ஈடுபட வைப்பார்கள். இதற்காகத்தான் கிருஷ்ண பகவானின் கற்றறிந்த தொண்டர்களாக விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் சில சமயங்களில் உலகிய செயல்களின் மத்தியில் இருந்து கொண்டே கர்மயோகத்தை நோக்கி முட்டாள்தனமான உலோகாயதவாதிகளை ஈர்க்கின்ற பணியை செய்கிறார்கள். பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரானோ அல்லது அவருடன் நிலையான உறவு கொண்ட அர்ஜுனனை போன்றவர்களோ தமது துன்பத்தை பார்க்காமல் அன்போடு தங்களையே உதாரணமாக வைத்து நேரடியான முறையின் மூலம் கர்மயோகத்தை துவக்கவில்லை என்றால் இந்த முட்டாள்கள் இருள் நிறைந்த செயல்களில் தான் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பார்கள். தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள உலகிய செயல்களின் விளைவால் எதிர்கொள்ளப்படும் கணக்கற்ற இடர்களையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். இறைவனை பற்றிய தமது சிந்தனையில் அவர்களுக்கு எப்படி குழப்பம் இருந்தாலும் இயற்கையின் வழிமுறைகளால் நடத்தி செல்லப்படுகிறார்கள். பகவத்கீதையில் பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரானின் கூற்றும் இதுதான். உலகியல் முட்டாள்கள் பொய் மற்றும் அகங்காரத்தால் செயல்களின் காரண கர்த்தாவாக தம்மையே எண்ணிக்கொள்கின்றார்கள் என்றும் கிருஷ்ணர் பகவான் கூறுகிறார். இயற்கையின் முக்குணங்கள் தான் அவரது அலுவல்களில் உள்ள அனைத்தையும் செய்யுமாறு வழிநடத்துகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. இதற்கு முட்டாள்கள் தாங்கள் கிருஷ்ண பகவானது மாய சக்தியின் வசீகரிப்பில் இருப்பதை உணர்வதில்லை. கண்ணனின் மாய சக்தியாகிய மாயாதேவி அவளது விருப்பத்தின்படி செயல்படுமாறு அனைவரையும் கட்டாயப்படுத்துகிறாள். இதன் விளைவாக தத்தமது செயல்களின் இன்ப துன்பங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அத்தோடு இயற்கையின் குணத்தால் விதிக்கப்பட்ட அடிமைத்தனத்தின் கடுமையான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய ஒரு பகுதியே என்றும் ஒவ்வொரு உயிரும் தனது நிலையான தொண்டன் என்றும் உறுதி செய்கிறார். முழுமையான பொருளின் ஒரு பகுதி அந்த முழுமைக்கு சேவை செய்வதே இயல்பு ஆகும். பழமையான கதைகள் நிறைந்த கீதோபதேசம் என்னும் வேதத்தின் ஒரு பகுதியில் இரு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் உத்தேச இந்திரியானம் என்ற தலைப்பு உள்ளது. உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கும் அதன் முழுமைக்கும் உள்ள உறவை விளக்குகிறது. கைகள், கால்கள், கண்கள், மூக்கு போன்ற மற்றவைகளும் அந்த பூரண முழுமையாகிய உடலின் ஒவ்வொரு பகுதியே ஆகும்.
கண், காது, மூக்கு மற்றும் பிற பாகங்கள் வயிற்றுக்கு உணவளிக்காமல் தாங்கள் எடுத்த உணவை தாங்களே அனுபவிக்குமானால் அந்த முழு உடலுக்கும் ஒரு நிலை குலைவு ஏற்பட்டுவிடும். உடலின் உறுப்புகள் அந்த முழுமையான உடலின் விருப்பத்துக்கு எதிர்மறையாக செயல்படும். இந்த முட்டாள்தனமான செயல்களால் கைகள், கால்கள் மற்றவைகள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைகளில் என்றுமே எந்த முன்னேற்றத்தையும் காண இயலாது. மாறாக வயிற்றின் வழி உடலுக்கு தேவையான உணவு கிடைக்காததால் உடலின் கட்டுமான அமைப்பிலும் இயக்கத்திலும் வலிமையின்மை ஏற்பட்டு உடலானது நோய்வாய்ப்படுகிறது. அதேபோல் பல்வேறு உயிர்களாகிய அந்த முழுமையை சார்ந்த பகுதிகள் அந்த முழுமையாகிய கிருஷ்ண பகவானின் இன்பத்திற்காக எதையும் அளிக்க மறுக்குமானால் உயிர்கள்தான் அதனால் துன்பப்படும். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமாவார் என்றும் முழுமையான படைப்பு எனப்படும் மரத்தின் மூல வேர் என்றும் பகவத்கீதை கூறுகிறது. கிருஷ்ண பகவானை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை என்றும் கீதை கூறுகிறது. முற்றிலுமாக பாவப்பட்டவர்கள் அவரை சரணடைய மாட்டார்கள். அவர்கள் அவரை பரமபுருஷ பகவானாகவும் மற்றும் உயிர்களை அவருடைய மெய்யறிவு சார்ந்த நிலையான தொண்டர்களாகவும் ஏற்க மறுக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.